சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அதிரடி நீக்கம், அதிமுகவில் ஏற்படும் பரபரப்பு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டு இருப்பது அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக அதிமுகவே பார்த்தீங்கன்னா 2 அணிகளாக உடைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றும் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணி மற்றும் எடப்பாடி அவருடைய தலைமையிலான ஒரு அணியுமாக போயிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பும், இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தவறு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்காங்க. இந்த சூழலால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக இப்போ நிறைய பேர் எடப்பாடி அணியில் சேர்ந்துட்டாங்க. எஸ்பி வேலுமணியே அவர்களே எடப்பாடி அணிக்கு வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வியால் அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணி சந்தித்து இருப்பதாகவும், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு நடந்த விதமான ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விமர்சிக்கிறாங்க. அதில் ஒருவர் அதிமுகவுடைய முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலையும் தோல்வியை சந்தித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலையும் படுந்தோல்வியை சந்தித்துட்டு வராரு. இதனால் பார்த்தீங்கன்னா இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் விலக உள்ளதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை பற்றியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒருத்தர் அப்படின்னா நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள். பால்வளத்துறையாக இருந்திருக்கிறாரு, மீன் வளத்துறையாக இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான துறைகள்லாம் நம்முடைய ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவருடைய தொடர் தோல்வியால் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து அவர்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போனதே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்தவர்களாக திமுகவுக்கு போயிட்டாங்க, பாதி பேர் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது அதிமுகவை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க, அதிமுகவை எப்படி வலு சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.